7th standard mathematics term 1 chapter 1 exercise 1.2 question number 8. A student was asked to subtract minus 12 from minus 47. He got minus 30. Is he correct? Justify. So பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இதிலிருந்து அதாவது மைனஸ் 47லேருந்து மைனஸ் 12 சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 30. இது கரெக்டாக நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அது கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ ஃப்ரம் minus 47. ஸோ ஃப்ரம் minus 47னால அதை ஃபஸ்ட்டு போடணும். மைனஸ் சப்ட்ராக்ட் minus 12 இதுதான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனஸு, இதுவும் மைனஸு, அண்ட் இந்த மைனஸு பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்படின்னா அதை ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 47லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போட்ட பிறகு minus 47 + 12. ஸோ 47லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன வரும்? 5 3 35 வருது. பெரிய நம்பர் சிம்பிள் 47 தான் பெருசு. ஸோ மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் 35. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 35. அவன் கிடச்சது பார்த்தீங்கன்னா மைனஸ் 30. ஸோ அப்போது ஆக்சுவலி இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ராங். ஸ்டூடெண்ட்டே தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 35. ஸோ கேட்டிருந்தது என்னது? இந்த மைனஸ் 47ல் மைனஸ் 12 சப்ராக்ட் பண்ணால் 30 வருமா? ஸோ 30 வரும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அது கரெக்டாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அது நீங்கள் தப்புன்னு சொல்லணும். ஏன்னா மைனஸ் 35 வந்து அதனால தான். ஸோ அவ்வளோதான். அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.